So hello everyone, welcome to Soldiers Guide channel. Friends, இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024 கான அட்மிட் கார்டு எப்போ வரும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டேட் வந்து 22 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் டேட் வந்து 22 ஏப்ரல்லே எல்லா ட்ரேடுக்கும் முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அட்மிட் கார்டு இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடல. ஓகேங்களா, அட்மிட் கார்டு எப்போ விடுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு இன்னும் லான்ச் பண்ணல. அட்மிட் கார்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்ல அதாவது பிளிங்க் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு அப்டேட்டும் சீக்கிரமாக கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் டேட் இருக்கிறதுனால எக்ஸாம் டேட் தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு டேட்டும் இருக்கு, அதாவது ஒரு டவுட்டும் இருக்கு. ஸோ அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அஃபிஷியல் வெப்சைட்டில் எதுவும் சொல்லலை. ஸோ அட்மிட் கார்டு வந்து ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே வரையும் அட்மிட் கார்டு எதுவும் வரல அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் நாங்கள் இது எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ ஏதாவது ஒரு நோட்டீஸ் விட்டாங்க அப்படின்னா தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அது வரையும் நமக்கு வந்து எக்ஸாம் டேட் 22 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருங்க. ஸோ எக்ஸாம் வந்து 22 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதான் ஒரு 80% ஒரு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட். ஓகேங்களா, ஸோ நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம சேனலில் வந்து நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படின்ற ஒரு டவுட் பார்த்துட்டோம். ஸோ இந்த எக்ஸாம் டேட் வந்து 22 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒரு எக்ஸாம் டேட்டுமா இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 22 ஏப்ரலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு டேட்டில் எக்ஸாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 22ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாள், அதாவது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எத்தனை பேர் எவ்வளோ பேர் வந்து அந்த ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி எத்தனை நாள் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ ஜிடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஜிடிக்கு வந்து ஒரு 5 நாள் நடந்துச்சு. ட்ரேட்ஸ்மேனுக்கு ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் கிளர்க்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி உமன் மிலிட்ரி போலீஸ், இந்த மாதிரி என்னென்ன ட்ரேடுக்கெல்லாம் அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்களோ அது மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ ஸோ அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். கம்மியான பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் 3 ஷிஃப்ட்டில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா, ஸோ எத்தனை ஷிஃப்ட்டில் எவ்வளோ பேர் எழுதுவாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஸோ அட்மிட் கார்டை லான்ச் பண்ணுற ஒரு பிளிங்க் அந்த நோட்டிஃபிகேஷன் விடும்போது தான் வந்து அது தெரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான ஒரு டவுட் உங்களுக்கு கம்ப்ளீட்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல எக்ஸாம் வரும். ஓகேங்களா, ஸோ ட்ரேட்ஸ்மேன் அது ஜிடி முடிஞ்சதுக்கப்புறம் வரும். நர்சிங் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல், அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடு தனித்தனியாக தான் வரும். ஆனால் எக்ஸாம் டேட் வந்து 22ஆம் தேதி எல்லா ட்ரேடுக்கும் நடக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 10 நாளில் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அதாவது 1000+ மார்க் கொஷின் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். அந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 10 ஃபுல் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப், அதாவது ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கான 10 ஃபுல் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற போது டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து 2 லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான லிங்க் 149 ரூபீஸ் காமிக்கும். செகண்ட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபீஸ் காமிக்கும். அது 10 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப். ஓகேங்களா, ஸோ 149 ரூபீஸ் பே பண்ணி நம்மளுடைய ஜிகே ஜிஎஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் மேக்ஸ் மெட்டீரியல், 1000+ மார்க் கொஷின் மெட்டீரியல், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து எஸ்எஸ்சிக்கான ரீசனிங் மேக்ஸுக்கான மெட்டீரியல், அதுக்கப்புறம் 10 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். 149 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் 10 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ செகண்ட் லிங்க் டச் பண்ணி 55 ரூபீஸ் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிடிஎஃப் ரிசீவ் ஆயிரும். நான் மறுக்க சொல்கிறது என்ன அப்படின்னா ஸோ மெயில் ஐடி வந்து ஒரு லெட்டர் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தாலும் பிடிஎஃப் ரிசீவ் ஆகாது. ஸோ அப்படி ஏதாவது தப்பாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் மெட்டீரியல் பை பண்ணும்போது வந்து ஸோ சைடில் வந்து கான்டாக்ட் நம்பர் காமிக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் பை பண்ணுறதுக்கான ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா ஸோ ஏதாவது லெட்டர் தப்பாக கொடுத்து வரல அப்படின்னா அதுக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பிடிஎஃப் ரிசீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலில் வந்து 1000+ மார்க் கொஷின், அதாவது 1200 கொஷின் இருக்கும். நீங்கள் எல்லா ட்ரேடுக்குமே அதை படிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது மஸ்ட் வந்து அது எல்லாருமே டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃப்ரீயாக தான் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மிட் கார்டு விட்டாங்க அப்படின்னா எப்படி டவுன்லோட் பண்ணலாம், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கீழே ஜேசிஓ ஆர் அக்னிவீர் லாகின், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை ப்ரொஃபைல், அப்ளை ஆன்லைன்,
ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல காமிக்கும். ஸோ ஒரு சில நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அதை எடிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதனால அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் ஒரு சில பேர் விட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும். சப்மிட்டட் அப்படின்னா சப்மிட்டட், உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட், உங்களோட ரோல் நம்பர் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் உங்களுடைய ரோல் நம்பர். CHETAMCOI அக்னிவீட் ட்ரேட்ஸ்மேன் 2024 1182 அக்னிவீட் 10th ட்ரேட்ஸ்மேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிடுறீங்க உங்களோட ரோல் நம்பர் காமிக்கும். இப்போ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் அப்படின்னா ஆன்லைன் CE அட்மிட் கார்டுன்னு காமிக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா தனியாக ஒரு போர்ட்டலுக்குள்ளே போகும். ஓகேங்களா. இதில் வந்து ஸோ உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் முழுசாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கேப்ஷா என்டர் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அட்மிட் கார்டு லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த URL வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல நான் அட்மிட் கார்டு லான்ச் பண்ணதும் எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடின்றதெல்லாம் தனித்தனியாக நான் வீடியோ கொடுக்குறேன். இதை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ கொடுத்துட்டேன். ஆனால் அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இன்டர்வியூ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க.